சென்னையை கைப்பற்றும் அதிமுக, வெளியான கருத்து கணிப்பு. கடும் ஷாக்கில் திமுக கூடாரம். தமிழக அரசியலின் அதிகார மையமாக கருதப்படும் சென்னை மண்டலம் பல ஆண்டுகளாக திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அந்த அரசியல் நிலைமை தற்போது பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கள நிலவரங்களும் சமீபத்திய அரசியல் மதிப்பீடுகளும் தெரிவிக்கையில், இந்த முறை சென்னை திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்து நிற்பது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அல்ல, மாறாக எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிதான் முக்கிய எதிரியாக உருவெடுத்து உள்ளது என்பதே அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. சென்னை மண்டலத்தில் உள்ள மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தது 10 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் விமர்சகர்கள் மதிப்பிட்டு வருகின்றனர். இது கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க மாற்றமாக கருதப்படுகிறது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதி மட்டும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாதகமான தொகுதியாக இருக்கலாம் என்ற மதிப்பீடு நிலவுகிறது. அதனை தவிர மற்ற முக்கிய தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக கள ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை மீனவர் சமூகத்துடன் நீண்டகால தொடர்பும் நம்பிக்கையும் கொண்ட முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்களின் செயல்பாடுகள் அங்கு அதிமுக கூட்டணிக்கு வலுவான நிலையை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் மயிலாப்பூர் தொகுதியில் முன்னாள் ஆளுநரும் முக்கிய அரசியல் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களமிறங்கியிருப்பது திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். திருவிக நகர் தொகுதியில் மறைந்த சமூக செயற்பாட்டாளர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி களமிறங்கியிருப்பது சாதாரண தேர்தல் போட்டியாக மட்டுமல்லாமல் ஒரு உணர்ச்சி சார்ந்த அரசியல் போராட்டமாகவே மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. இது துரோகத்திற்கு எதிரான தர்ம யுத்தம் என்கிற கருத்து அந்த தொகுதி மக்களிடையே அதிகம் ஒலிக்க தொடங்கியுள்ளது. மேலும் சென்னை மண்டலத்தின் பல பகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் தொகுதி மக்களை நேரடியாக சந்திக்காதது, அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாதது, குறிப்பாக மழைக்காலங்களில் நிர்வாக செயல்பாடுகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் போன்றவை மக்களிடையே அதிருப்தியை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அதிருப்திக்கு பதிலளிக்க மக்கள் இந்த முறை வாக்குப்பெட்டியின் மூலம் தங்கள் தீர்ப்பை வழங்க தயாராக உள்ளனர் என்பதும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய அம்சமாக உள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது பல ஆண்டுகளாக திமுகவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கருதப்பட்ட சென்னை அரசியல் வரைபடம் இந்த முறை எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புதிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் உருவாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் சென்னையின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையுமா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது.